Xiaomi latest-ஆ லான்ச் பண்ண Pad 7 அது கூடவே ஒரு சில விஷயங்களும் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து பேடை ஓப்பன் பண்ணிடுவோம். எப்பயும் போல் முன்னாடி வந்து மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன், டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர் OS பின்னாடி ஒரு சில விஷயங்கள் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ மேலேயே பேட் வந்துருச்சு. டிசைன் எப்பயும் போல தான் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள ஒரு 2 பொட்டி இருக்குது. இதில் ஒரு யூசர் மேனுவல். பொட்டி பெருசாக இருக்கே தவிர உள்ள பேப்பர் சின்னதாக தான் இருக்குது. இதில் சார்ஜர், 45 வாட்கான சார்ஜர், அதுக்கான சார்ஜிங் கேபிள். அடுத்து கீபோர்ட், Xiaomi Pad 7 Proக்கான ஃபோக்கஸ் கீபோர்ட். கீபோர்டோட வெயிட்டே பயங்கரமாக இருக்குது. நல்லா வெயிட்டாக குவாலிட்டியாக தான் இருக்குது. அதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்குள்ளே ஒரு யூசர் மேனுவல், சில பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோக்கஸ் பென். இது ஆல்ரெடி பார்த்தது தான். டிசைன் பை Xiaomi. இதில் ஒரு யூசர் மேனுவல். இதுதான் அந்த ஃபோக்கஸ் பென். இதோட யூசேஜ் நிறைய இருக்குது. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிப்பும் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை உடஞ்சிருச்சு அப்படின்னா மாற்றிக்கலாம். அவ்வளோதான் அன்பாக்சிங். ஃபஸ்ட்டு இந்த கீபோர்டை ஃபிட் பண்ணி பார்த்துருவோம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ தான் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக 180 டிகிரிலாம் ஓப்பன் பண்ண முடியாது. இதில் நம்ம இந்த பேட் எடுத்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணோம் இல்லையா, இங்கே போகோ பின் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட் மூலமாக ஒட்டிக்கிடும். அது மூலமாகவே இந்த கீபோர்ட் கூட கனெக்ட் ஆகிடும். அதுக்கு நீங்கள் தனியாக கேபிளோ இல்லை ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஃபிட்டிங் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் நீங்கள் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்பேஸுமே கொடுக்கல. கொஞ்சம் அப்படி கஷ்டப்பட்டு தான் இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணாலுமே மேக்ஸிமம் இவ்வளோ தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை வச்சிருந்திருக்க முடியும். கீபோர்டுமே நல்லா ஓரளவு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. டைப் பண்ணுறதுக்கு இதெல்லாமே நல்லா இருக்குது. கீயுமே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இங்கே ட்ராக் பேடுமே கொடுத்துருக்காங்க. ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுது. பட் பெரும்பாலும் டச் அப்படிங்கிறதுனால இதில் யூஸ் பண்ணுறதை விட எனக்கு டச்சில் யூஸ் பண்ணுறது தான் கன்வீனியன்ட்டாக இருந்தது. பட் உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஃபோக்கஸ் கீபோர்டில் பேக் லிட்டும் கொடுத்துருக்காங்க. அது போக அது எவ்வளோ பிரைட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து இந்த ஃபோக்கஸ் பண்ணுமே இங்கே மேக்னெட்டிக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவையில்லாத டைம்லாம் இங்கே இப்படி வச்சுக்கலாம். அதுவுமே இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கறனால இதில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பென் வந்து சார்ஜ் ஆகிடும். இதுக்கு நீங்கள் தனியாக சார்ஜ் போடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இதில் வச்சுட்டா விழவும் செய்யாது. இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குது. அடுத்து இந்த பென்லையுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பட்டன், இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாயிண்டராக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க இல்லை ஜூம் கால் இந்த மாதிரி மீட்டிங்கில் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக அதை ஹைலைட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். லேசர் பாயிண்டர் மாதிரி. அடுத்து கீழே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் டாப்பில் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்க முடியும். நமக்கு தேவையான போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம். இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குது. அடுத்து இதிலே பாட்டமில் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா MI கேன்வாஸோட ஆப் ஓப்பன் ஆகும். டப்புன்னு நம்ம இப்படி டச் பண்ணால் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்னென்ன தேவையோ ட்ரா பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம பேட் அன்பாக்ஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்திருப்போம். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணிக்க முடியுது. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை நீங்கள் ஏதாவது நோட்ஸ் ஆப் இதிலெல்லாம் டைப் பண்ணோம் அப்படின்னாலுமே அதில் டைப் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஹைலைட் பண்ணோம் அப்படின்னாலுமே இதை யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த பென்ல கொடுத்திருக்காங்க. இந்த பென்னோட டிசைனை பத்தியுமே Xiaomi வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. இதோட டிசைன் வந்து ரொம்ப எர்கனமேட்டிக்கா பண்ணியிருக்கிறதுனால நம்ம கையில யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அது போக ஆன்டி பாக்டீரியல் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால எவ்வளவு நேரம் கையில வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது போக இந்த டிப் இதை வந்து 29 டிகிரி வரைக்கும் நாங்கள் அதை ஃப்ளாட்டாக பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயுமே சில விஷயங்கள்லாம் அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த டிப்பு உடஞ்சிருச்சு அப்படின்னாலும் மாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமரா அதிகம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பென் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபோட்டோஸை வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணோம், அதை ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த பட்டன் மூலமாக ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த இடத்துலையுமே இந்த பென் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் டிவைஸில் எந்த பேஜில் இருந்தாலும் ஏதாவது ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே ஜஸ்ட் இதை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பென் மாதிரி ஒரு கர்சர் வந்துடும். இதில் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். இல்லை ஏதாவது ஒரு சர்க்கிள் பண்ணி காமிக்க முடியும், லைன் போட்டு காமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
பட் இதெல்லாம் பொதுவாக மீட்டிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ பெண்ணை வச்சுட்டு பேடை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஜஸ்ட் இப்படி எடுத்தால் வந்துடும். ஃபர்ஸ்ட் இதோட பில் குவாலிட்டியுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அலுமினியம் பேக் கொடுத்துருக்காங்க, அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பில் குவாலிட்டியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வந்தாலுமே இங்கே 11.2 இன்ச்சில் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். ஆனால் ஐபிஎஸ் எல்சிடிக்கு பதிலாக AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதுலேயுமே நிறைய ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுது. அதுவுமே பெட்டராக தான் இருக்குது. டிஸ்பிளேக்கு 345 ppi கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவு பார்க்குறதுக்கு அந்த டீடைல் கலர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டா இருக்கு. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா 800 nits தான் பீக் பிரைட்னஸா கொடுத்துருக்காங்க. பெரிய அளவுலலாம் பிரைட்னஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளேக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால கலர்ஸ் நல்லா ரிச்சா எடுத்து தருது. அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருக்குது. நம்ம டைரக்டா பார்த்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் சைடு ஆங்கிள் பார்க்கும்போதும் பரவாயில்ல. அது போக இதுல பிராண்ட் ஹைலைட் பண்றது என்னன்னா இது ஆன்டி கிளேர் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலுமே அது கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்ற டிஸ்பிளேவை கம்பேர் பண்ணும்போது இருந்தாலுமே இதுல ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யுது. ஏதாவது பட்டது அப்படின்னா அது தெரியதான் செய்யுது. பட் மற்ற டிஸ்பிளேவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இங்க சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குவாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட நல்ல லவுடா நல்ல கிளியரா இருக்குது. அதோட எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டரா தான் இருக்குது. அது போக இவங்க ஹைலைட் பண்றது என்னன்னா இப்போ எல்லாருமே சொல்லக்கூடியதான் 200% வரைக்கும் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நார்மலா ஃபுல் வால்யூம்ல வைக்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் 200% அப்படின்னு எக்ஸ்ட்ரா வரும்போது கொஞ்சம் ஓவர் லவுடா இருக்குது. அவ்வளவுதான். இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஸ்னாப்டிராகனோட 7+ Gen 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 14 லட்சத்துக்கு மேல வருது. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே தாறுமாறா தான் இருக்கு. ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் நல்ல ஸ்மூத்தா ஃப்ரேம் டிராப்போ லாகோ இல்லாம நம்மளால ப்ளே பண்ண முடியுது. ரொம்ப நேரம் கண்டினியூஸா நம்ம ப்ளே பண்ணும்போது என்னன்னா கொஞ்சம் இது பெருசா பல்கா இருக்கிறதுனால கைவலி வந்துருது. மற்றபடி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ப்ளே பண்றதுக்கு சூப்பரா இருக்குது. அதே மாதிரி ஹெவியா ப்ளே பண்ணும்போதும் இதுல பெருசா ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இப்போ வரல. CPU throttle test இதெல்லாமே பண்ணி பார்த்தோம். 94% வரைக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுது. அது போக இவங்க LPDDR5X RAM டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 4.0க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரியே பேட்டரியுமே இங்கே 8850 mAh கொடுத்துருக்காங்க. அது போக 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்குள்ளேயும் அடாப்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு போதுமானதாக இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு 10,000 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மொபைல்லேயே இன்னைக்கு 6000 mAh அப்படிங்கிறது ரொம்ப காமனாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பேட் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அது போக இந்த 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்குமே 80 minutes ஆகும் அப்படிங்கிறதையும் பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதோட சாஃப்ட்வேருக்கு வந்தா இங்கேயுமே ஒரு பிளஸ் இருக்குது. ரீசெண்டா லான்ச் பண்ண Redmi மொபைல் எல்லாமே Android 14ல லான்ச் பண்ணாங்க. நல்ல வேளை பேட் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 HyperOS 2.0ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக இதோட எக்ஸ்பீரியன்ஸ்மே நல்லா தான் இருக்குது. HyperOS ஓட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. நல்லா ஸ்மூத்தா இருக்குது. யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்குது. ப்ளூடூத்மே பெருசா இல்லை அப்படின்னு சொல்லலாம். 1-2 கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த Netflix அப்புறம் WPS ஆஃபீஸ் இதெல்லாமே இருக்குது. அப்புறம் Xiaomiயோட ஆப்ஸ் இதெல்லாமே இருக்குது. அது போக கேமிங் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக இன்ஸ்டால் பண்ணது தான். இது போக பேட் அப்படின்னா வழக்கமாக வர அந்த சைட் பை சைடு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இது போகும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. AI இன்டெலிஜென்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் செக் பண்ணி பார்க்கல. அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட டீடைல்டு ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். இதோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா ரைட் சைடில் வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த சைட்ல 2 மைக் கொடுத்துருக்காங்க. டாப்ல ஒரு மைக் வந்துருது. இங்க 2 ஸ்பீக்கர் வந்துருது. இந்த இடத்துல பவர் பட்டன் வந்துருது. பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதுல இல்ல. லெஃப்ட் சைட்ல வந்தா எதுவுமே கிடையாது. பாட்டம்ல வந்தா இங்க 2 ஸ்பீக்கர் இருக்கு. இங்க டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. பின்னாடி போனோம் அப்படின்னா இந்த கேமராஸ்குள்ள IR பிளாஸ்டரும் இதுல கவர் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ரிமோட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படியே பிடிச்சிட்டு யூஸ் பண்ணோம். ஏதாவது சைட்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் ரீசெண்ட் டைம்ல நிறைய மொபைல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமராக்குள்ள கொண்டு போய் IR பிளாஸ்டரை வைக்கிறாங்க. எதுக்கு தெரியல. அப்படியே உள்ள இருக்க கேமராவுக்கு போனா பார்க்கறதுக்கு 4 கேமரா மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கேமரா தான் இருக்கு. இங்க பிரைமரி சென்சாரா 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்மி சர்க்கிள் டெக்ஸ்டோட கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு டம்மி சர்க்கிள் வருது. LED ஃபிளாஷ்.
அதுக்கு கீழே தான் அந்த ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. செல்ஃபி கேமரா இங்கே 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுக்கும்போதெல்லாம் ஃபோட்டோஸ் வந்து ஓரளவு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கலர்ஸ் எல்லாம் பெட்டராக எடுத்து தருது. செல்ஃபி கேமராவுமே ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. இங்கே பொதுவாக பேட் வாங்குறவங்களாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அதிகம் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏதாவது மீட்டிங் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி இதுக்கு தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். பொதுவாகவே ஆண்ட்ராய்டில் கேமரா மைக் இதெல்லாம் அக்சஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கிரீன் கலர் டாட் வரும், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இவங்க அதை எல்இடியாவே கொடுத்துட்டாங்க. நீங்கள் கேமராவை ஓப்பன் பண்ணாலே இங்கே அந்த எல்இடி வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நீங்கள் கேமரா யூஸ் பண்ணாதப்ப கூட அந்த எல்இடி க்ளோ ஆகுது அப்படின்னா உங்கள் கேமராவை உங்களுக்கு தெரியாமல் யாரோ அக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த பேட்ல இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதுல எடுக்கும்போது ஓரளவு குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. பட் 1080 60 fps நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது அந்த ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகுது. அது கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. இந்த டேப்ல ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா இதுல சிம் ஸ்லாட் கிடையாது. நீங்க ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இன்டர்நெட் அக்சஸ் பண்றதுக்கு வைஃபை இருக்கணும். வைஃபை இருக்கிறவங்க தான் இதை யூஸ் பண்ண முடியும். சிம் ஸ்லாட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம டிராவல் பண்ணும்போதெல்லாம் அதிகமாக நிறைய இடங்கள்ல இன்டர்நெட் தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல சிம் போட்டிருந்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்காக மொபைலில் ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். கடைசியாக அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதில் 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 8+128, 12+256. 8+128 வந்து 28,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும், 12+256 வந்து 31,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் சேல் பண்ணுறாங்க. அது போக ஒரு 1000 ரூபாய் ஐசிஐசிஐ அண்ட் எஸ்பிஐ கார்டுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 27-30,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இப்போ மற்ற அக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபோக்கஸ் கீபோர்டு வந்து 9,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு நார்மல் கீபோர்டு வேணும், இந்த ட்ராக் பேட்லாம் இல்லாமல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது 5,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. பட் இந்த பென் 6,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஸோ பென்லாம் அதிகமா நீங்க ஏதாவது டிரா பண்ணுவீங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் நீங்க ட்ரை பண்ணலாம். மற்றபடி கீபோர்டு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதிகமா நீங்க டிராவல் பண்ணுவீங்க இல்ல டைப் பண்ணுவீங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் தேவை அப்படின்னா இதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிரைஸுக்கு இந்த பேட் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த பிரைஸுக்கு ஏற்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூசேஜுக்கு நல்லா இருக்குது. அந்த எல்சிடி டிஸ்பிளே அது மட்டும் உங்களுக்கு ஓகேவா இருந்து மற்ற நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.